ஹலோ கைஸ். ஸோ என் பைக் பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா பைக் ரொம்ப நாளாக எடுக்கலை, பாவம் என் தங்கத்தை உள்ளே பூட்டி வச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப செயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த டீசல் போட்டு க்ளீன் பண்ணது எல்லாம் முக்கால்வாசி வந்து வேஸ்ட்டு தான் அது. ஸோ அது வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ தட் இப்போ வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்க செயின்ஸ் பாக்கெட்டை வந்து மாற்றுவோம். இதில் வந்து மொத்தம் 2 விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா செயின்ஸ் பாக்கெட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் லூப் பண்ணி வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அதையும் கிளியர் வந்து பண்ணுறோம். ஆஃப்டர் தட் பைக்கை வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் விட்டு போகிறோம். ஸோ விட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம், இந்த செயின்ஸ் பாக்கெட்டுக்கும் அந்த செயின்ஸ் பாக்கெட்டுக்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே, என்னோடய மீட்ரு பாருங்கள் என் பைக்கோட. ஸோ அரௌண்ட் வந்து 16,500 சம்திங் தான் ஓடி இருக்கு. 16,500 கிலோமீட்டருக்கே செயின்ஸ் பாக்கெட் போகுதுன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில கைஸ், ஆக்சுவலாக லிட்ரலி. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஸ் செயின்ஸ் பாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதுலாம் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம செயின்ஸ் பாக்கெட்டை வந்து மாற்ற போகிறோம். ஸோ நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறேன் செயின்ஸ் பாக்கெட் மாற்றும் போது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். A few moments later. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yeah, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system மக்களே, இதுதான் நம்மளுடைய செயின்ஸ் பாக்கெட். பார்த்தீங்கன்னா என்ன கதியாக இருக்குன்னு. ஸோ இது வந்து அந்த இது டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ ஓவராலாக இது மொத்தமாக வந்து கைட்டிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி போடப்போம். கைஸ், இதுதான் நம்மளுடைய பைக்கோட வீலு. ஸோ என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓவராலாக எவ்வளோ டஸ்ட் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், ஆயிலு. ஸோ நம்ம செயின் லூப் வந்து கரெக்டாக பண்ணல, அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஆயில், இது ஆயில் மட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இது மொத்தமாக கைட்டு எடுத்துகிட்டு ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம். கைஸ், ஆக்சுவலாக இதுதான் நம்ம வாங்கியிருக்க ப்ராஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராஸ் செயின்ஸ் பாக்கெட்டு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஒரு வேளையை கஷ்டப்பட்டு செயின்ஸ் பாக்கெட்டை வந்து கைட்டியாச்சு. ஸோ உள்ளே வந்து தம்பி இப்போ க்ரீஸ் தடவிட்டு இருக்கான். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிபிஎஸ் பாக்கெட்டை வந்து மாட்டிகிட்ருக்கோம். கைஸ், அடுத்ததான் வந்து நம்ம செயின்ஸ் பாக்கெட், மெயின் செயின்ஸ் பாக்கெட்டை வந்து கைட்டு போகிறோம். ஸோ என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மட் இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ ஆயில் மட்ஸு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்து ப்ராப்பராக வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணல. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய ஒர்க்குன்றதுனால வந்து நானும் இது பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஓவராலாக வந்து இந்த சைடு மொத்தமே வந்து நம்ம வந்து கைட்டு எடுத்துகிட்டு ஆஃப்டர் தட் வந்து இது பண்ண போகிறோம். இது மொத்தமாக வீலை வந்து வாட்டர் வாஷ் விட போகிறோம். ஓகே மக்களே, கைட்டியாச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து கேவலமாக நான் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. என்னென்னா பக்கத்துலேயே வந்து வாட்டர் வாஷ் இருக்குது. ஸோ வாட்டர் வாஷ் வந்து பண்ண போகிறோம். டீசல் தான்டா அது. ஸோ டீசல் போட்டு கழுவிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். கல்யாணம் தான்பா, எனக்கு இல்லை அவனுக்கு. ஜாலியாக இருக்கிறான் பாரு. தெளிவே தெரியுது. ஆனாதான் தெரியும்னாக்கா அப்புறம் எதுக்குடா பண்றீங்க? கல்யாணம் பண்ணாதீங்கடா, வாழ்க்கையில நிம்மதியா இருங்கடா, ஜாலியா இருந்தாங்க பாரு. இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கு. யாரு யாருக்கோ செலவு பண்றதுக்கு இதுக்கு செலவு பண்ணு. உன்னை கை விடாது எக்காலத்து கொண்டோ. தைரியமா போலாம் வரலாம். A few moments later. ஃபர்ஸ்ட் திங், ஒரு பைக்குக்கு செயின்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த செயின்ஸ் பாக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 வச்சுருக்கேன். ஸோ ஹீரோவில் வந்து நான் செயின்ஸ் பாக்கெட் காஸ்ட் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 2500 சம்திங் வரும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் ஹீரோவில் வந்து அந்த சர்வீஸ் பேக் போட்டதுனால வந்து லேபர் சார்ஜஸ் எதுவும் வராது. பட் 2500 தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கும் இப்போ என் கையில் இருக்க இந்த ரோலன் செயின்ஸ் பாக்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த ரோலன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ரெஸ்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து கேட்காது. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து அதிகமாக ஓடினா கூட அந்த அளவுக்குலாம் வந்து நாய்ஸ் கேட்காது. பட் ஆனால் நார்மலாக இருக்கிற அந்த ஹீரோவுடைய அஃபிஷியல் செயின்ஸ் பாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரம் வந்து ரெஸ்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் வந்து டூரபிலிட்டி வந்து வரல. நான் நிறைய மோட்டோ விளாகர்ஸ் கிட்ட கேட்கும்போது வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து அரௌண்ட் வந்து 22,000 கிலோமீட்டர் சம்திங் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் என் பைக்கில் வந்து 16,500 சம்திங் தான் ஓடி இருக்குது. அது ஒவ்வொருத்தங்க ஓட்டுறது பொறுத்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அது பொறுத்து தான். ஸோ நான் வந்து பெரிய மோட்டோ விளாகர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் அது ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனாலும் சரி, இல்லை சக்ஸஸ் வந்து ஆகலைனாலும் சரி, அது வந்து நான் சொல்லிவிடுவேன். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் பாக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து எனக்கு லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 300 ஆச்சு. ப்ளஸ் வாட்டர் வாஷு இதெல்லாம் சேர்த்து வந்து 300 தான். ஆஃப்டர் தட் இப்போ அந்த செயின்ஸ் பாக்கெட்டோட காஸ்ட்டு நான் சொல்கிறேன். செயின்ஸ் பாக்கெட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது வெளியே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 2700, 2800, 2900 வரைக்குமே இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம வேலூரில் இருக்க ஒரு ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன்.
ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2680 ஆச்சு. இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து தான். ஸோ எனக்கு வந்து ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைனில் வந்து இன்னுமே வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இங்கே கம்மியாக இருந்ததுனால நான் இங்கேயே ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். நான் அங்கே இருக்கிற மெக்கானிக் கிட்ட கூட நான் கேட்டு சஜஷன் எடுத்துக்கிட்டேன். ரோலாண்ட் பெஸ்ட்டா இல்லை வந்து ஹீரோவோட அஃபிஷியல் இதே பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ரோலாண்டில் ப்ராஸ் வந்து செயின் ஸ்பாக்கெட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த செயின் ஸ்பாக்கெட் வந்து நீங்கள் வாங்கி போட்டிருந்தா அது மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இன்கேஸ் நீங்கள் செயின் ஸ்பாக்கெட் வாங்குறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி வாங்குங்க. நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து ரோலாண்ட் தான் வாங்கியிருக்கேன், ப்ராஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் இப்போ கரண்ட்லி அதுதான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது வந்து அந்த பைக்கு செயின் ஸ்பாக்கெட்டை விட இப்போ இந்த ரோலானுடைய ப்ராஸ் செயின் ஸ்பாக்கெட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஓட்டி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் அங்கே ஜென்யூனான ஒரு ரிவ்யூவு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இன்கேஸ் பிடிச்சிருந்தா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சம்மர் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக ரைடு போகணுன்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நிறைய டிப்ரெஷனாக இருந்துச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நிறைய வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டேன். ஸோ மெயின் வீடியோஸ் வந்து நான் அந்தளவுக்குலாம் எதுவும் போடல. இதுக்கடுத்து இந்த வீடியோக்கு அடுத்து இதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இது தான் வரும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ வரும், அதுக்கடுத்து தான் மெயின் வீடியோன்றது வரும். அந்த 2 வீடியோவில் வந்து கம்பல்சரி வந்து சம்மர் ரைடு வந்து சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கூட வந்து ஒருத்தவங்க வரப்போகிறாங்க ரைடுக்கு. அது யார் என்னன்றதெல்லாம் வந்து நான் அடுத்த அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in another video. Bye bye. Take care.